ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கும் இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்தியா, இலங்கையில் மாலை நேரத்திலும், கனடாவில் காலை நேரத்திலும் இவ்விதமாக இந்த தொழில்நுட்ப அதிசயத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய வசனத்தை ஒன்றாக கற்றுக்கொள்ளும் இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் இந்த 2 வசனங்களை ஆழமாக படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்கு எங்கள் ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து தெளிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனித ஞானத்தினால் இவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. எங்களுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிக மிக அவசியம். அதனால் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கிருபை புரியும். தொழில்நுட்பத்திலும் எந்தவித கோளாறுகளும் ஏற்படாமல் நாங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக நீரே எங்களுக்கு இறங்கும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் மார்க் 11ஆம் அதிகாரத்தை படித்து வருகிறோம். மார்க் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் திரும்ப திரும்ப கூறியிருக்கும் ஒரு சத்தியம். இது எங்களுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம், இறுதி வாரம். மார்க் சுவிசேஷகன் 6 அதிகாரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார் இந்த இறுதி வாரத்திற்காக. அப்ப அதிலிருந்தே நாங்கள் சொல்லலாம், இந்த இறுதி வாரம் ஒரு மிக முக்கியமான வாரம் ஆண்டவருடைய வாழ்க்கையில். எங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் சிலுவையில் மரிக்கப் போகிறார். அதை போன்ற ஒரு மாபெரும் சம்பவம் உலக சரித்திரத்தில் எங்கேயும் இல்லை. அவர் மரித்தார் மாத்திரமல்ல, 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழப் போகிறார். அவையெல்லாம் இந்த கடைசி 6 அதிகாரங்களில் உள்ளடங்கியுள்ளது. இன்று நாங்கள் படிக்கும் 2 வசனங்கள் திரையில் உங்களுக்கு போடப்பட்டுள்ளது. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். இவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு பெரிய குழப்பம் ஏற்படலாம். அநேக கேள்விகளும் ஏற்படுகிறது இந்த 2 வசனங்களை வைத்து. உண்மையாக சொல்ல போனால், போன வாரத்தில் நாங்கள் படித்த பாடத்தோடும் அடுத்த வாரத்தில் படிக்க போகும் பாடத்தோடும் நாங்கள் இந்த 3ஐயும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் இன்னும் விளக்கமாக அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு எடுத்து சொல்வேன். ஆனால் இப்பொழுது இந்த 2 வசனங்களை பார்ப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது எவைகள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதை நாங்கள் மேல் நோக்கமாக பார்த்தால், நாங்கள் உடனடியாக கூறக்கூடிய ஒரு காரியம், நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றுதான் நாங்கள் பொதுவாக இதை விளங்கிக் கொள்கிறோம். விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்வோம். ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள். நான் என் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கிறேன். இந்த வேத பாடத்திற்கு நாங்கள் கொடுக்க போகும் தலைப்பு மலைகளை அசைக்கும் இடம்பெயர வைக்கும் விசுவாசம். திரும்பவும் கவனமாக பாருங்கள். மலைகளை அசைக்கும் இடம்பெயர வைக்கும்
விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? நெக்ஸ்ட் ஸ்லைட் சேரா. அடுத்த ஸ்லைடை நாங்கள் இப்பொழுது பார்த்தால், முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய அதிகார வார்த்தைகள். 23ஆம் வசனத்தின் இறுதியில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். மெய்யாகவே சொல்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? இது ஆண்டவருடைய அதிகார வார்த்தைகள். சோ இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. இது அதிகார வார்த்தைகள். மலை மலை என்று சொன்னால், இப்ப இந்தியா, இலங்கை நாடுகளில் நாங்கள் அநேக மலைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மவுண்டன்ஸ், பர்வதங்கள். மலை என்றால் அசைக்கப்பட முடியாத, வெற்றி பெற முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகள், வேதனைகள். அதுதான் அர்த்தம். So this is not literal. இது ஒரு மெய்யான மலையாக நாங்கள் கருதக்கூடாது. சிலர் அப்படி கருதி ஒரு மெய்யான மலையை பார்த்து கடலில் போய் அமிழ்ந்து விடு என்று சொல்லி ஒன்றும் நடக்காத போது அவங்களுடைய விசுவாசம் அப்படியே இல்லாமல் போயிற்று. அது அதை குறிப்பதில்லை. சாத்தியமற்ற, இயலாத காரியங்கள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள், அசைக்கப்பட முடியாத பிரச்சனைகள், தலைவலிகள், வியாதிகள் வந்திருக்கிறது. ஒரு சகோதரன் இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோளை சட்டில் போட்டிருந்தார். அவருக்கு ஷோல்டரில் தாங்க முடியாத வலி. அது ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு வலி. வைத்தியர்களிடம் போயும் மருந்தெடுத்தும் அந்த வலி இன்னும் போகவில்லை. அது அப்படியே இருக்கு. அது ஒரு மலை. அது ஒரு மலை. That's a mountain. இப்ப இதை நாங்கள் எதோடு ஒப்பிட வேண்டும்? அத்தி மரத்தோடு ஒப்பிட வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன் இருந்த வசனங்களில் அத்திமரம் பட்டு போவதை பற்றி நாங்கள் படித்தோம். ஒரு அத்திமரம் பட்டு போவது, இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு சுலபமான காரியம். ஆனால் ஒரு மலை கடலுக்குள் இடம்பெயர்வது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மிக பெரிய காரியம். சோ ஆண்டவர் ஒரு அத்திமரம் பட்டு போவதை சாதித்தார். அதை குறித்து பேதுரு மிகவும் ஆச்சரியப்பட்டார், கேள்வி கூட கேட்டார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அதை வைத்து எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். மலைகளை அசைக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டது? அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இந்த அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு படம். அஞ்சனா சகோதரிக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் மிக திறமையாக இந்த பவர் பாயிண்டை செய்து படங்களை போட்டு நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்கள் இதை எங்களுக்கு படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். பட்டுப்போன ஒரு அத்திமரத்தை நீங்கள் பார்க்கலாம். அது முதல் படம். பட்டுப்போன, செத்து போன ஒரு அத்தி மரம். நடுவில் ஒரு மிகப்பெரிய மலை. இந்த மலையை நாங்கள் ஏறக்கூட முடியாது. பிக் மவுண்டன். இறுதி படம் வந்து கடல், ஒரு மாபெரும் கடல். இந்த மலை அந்த கடலுக்குள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் அது சென்றுவிடும் என்று அநேகர் பொதுவாக இந்த வசனங்களை வாசிக்கிறார். நான் இதை பற்றி சிந்திக்கும் பொழுது, அது உண்மையாக அப்படி நடந்தால், இந்த மலை கடலுக்குள் போனால் ஒரு பெரிய சுனாமி ஏற்படும். ஒரு பெரிய சுனாமி ஏற்படும். ஆனால் அது ஒரு சின்ன முயல் பாதை. அதை குறித்து நீங்கள் பெருசா சிந்திக்க வேண்டாம். இந்த மலை எப்படி கடலுக்குள் சென்று அமிழ்ந்து விடலாம், இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இல்லாமல் போகலாம். அது எங்கள் பார்வைக்கு முன் இல்லை. இப்பொழுது அது எங்களுடைய அனுபவத்தில் இல்லை. அது எப்படி நடக்கும்? நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இது எங்களுடைய வாழ்க்கையில்
பொதுவாக நாங்கள் அனுபவித்திருக்கும் ஒரு சத்தியம். ஆரம்பத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் குட்டி குட்டி பிரச்சனைகள் தான் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முதிர்வடையும் பொழுது பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எங்களுடைய விசுவாச பிரயாணத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்துதான் எங்களை சோதிப்பார். எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக குட்டி குட்டி பிரச்சனைகள். ஆனால் விசுவாச ஜீவியத்தில் நாங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது, எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் பிரயாணம் எடுக்கும் பொழுது மிக பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை மறந்து விட வேண்டாம். அதை குறித்து ஆச்சரியப்படவும் வேண்டாம். அதனால் தான் இந்த புதிய விசுவாசிகள் சாட்சி கூறுவது எங்கள் எல்லாரையும் அதிர வைக்கும். புதிய விசுவாசிகள் சின்ன பிரச்சனைகள் வந்தது, அவர்கள் ஜெபித்தார்கள், பிரச்சனைகள் நீங்கிவிட்டது, அதை குறித்து அவர்கள் உற்சாகமாக சாட்சி கொடுக்கிறாங்க. அப்ப விசுவாச பிரயாணத்தில் அநேக வருஷங்களாக கடந்து சென்றிருக்கும் நாங்கள் அந்த சாட்சிகள் எல்லாம் கேட்டு அடே அப்பான்னு நாங்க சொல்றோம். பாருங்க இவங்கள எவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க, எவ்வளவு சாட்சி கொடுக்கிறாங்க. நாங்க சாட்சி கொடுக்கிறது மிக அரிது. ஏனென்றால் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள். எவ்வளவோ ஜெபித்து விட்டோம். மற்றவங்களும் ஜெபித்து இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படியே அசைக்கப்பட முடியாத விதத்தில் இருக்கு என்று நாங்கள் மௌனமாக இருக்கிறோம். இப்ப இந்த பாடத்தை படிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் 16:20 நாங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் இவ்விதமாக கூறுகிறது. வெளிப்படுத்தல் 16:20 தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. இது எதை குறிக்கின்றது? மகா உபத்திரவ காலத்தில் நிச்சயமாக நடைபெறும் சம்பவங்கள். இது கற்பனை கதைகள் அல்ல. இந்த வெளிப்படுத்தல் 16:20 சொன்னபடியே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகா உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை இந்த பூமியில் ஊற்றிவிடும் பொழுது அந்த நியாய தீர்ப்புகளின் காரணமாக நிச்சயமாக தீவுகள் யாவும் அகன்று போயின. அப்படி பார்க்க போனா இலங்கை தீவு இப்பொழுது இருக்கும் இடத்தில் இருக்காது. அது வேற எங்கேயோ திசை திருப்பப்படும். அப்ப நாங்கள் இந்த மெப்ப பார்த்தா, ஜியோகிராபி மெப்ப பார்த்தா மகா உபத்திரவ காலத்தில் இப்பொழுது இருக்கிற மாதிரி அந்த மெப் இருக்காது. எல்லாம் இடம்பெயர்ந்து தீவுகள் எல்லாம், மேற்கிந்திய தீவுகள் எல்லாம் இடம்பெயர்ந்து அவற்றை புது புது இடங்களில் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மகா உபத்திரவ காலத்தில். மாத்திரமல்ல, மகா உபத்திரவ காலத்தில் பர்வதங்கள் காணப்படாமற் போயின. அதாவது இப்ப இலங்கையில் பிதுருதலாகல, நான் அதை அந்த அந்த பர்வதத்தை நான் ஏறி இருக்கிறேன். அருமையான ஒரு அனுபவம். அப்படி அநேக பெரிய பர்வதங்கள் இருக்கு. எவரெஸ்ட் மலை, அவையெல்லாம் காணப்படாமற் போயின. என்னுடைய கருத்து, அவையெல்லாம் கடலில் மூழ்கி விடும். அப்ப நீங்க மெப்ல அடே இந்த பிதுருதலாகல் எங்க இருக்கு, இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்கு என்று நாங்கள் தேடி பார்த்தால் அதை காண முடியாமல் இருக்கும். அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். காணாமல் போகும். இடம்பெயராது, காணாமல் போகும். So that is to be taken literally. Revelation 16:20. அதை நாங்கள் சொன்னபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் மகா உபத்திரவ காலம் மிக பயங்கரமான ஒரு காலம். அந்த காலத்தில் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் பூமியில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அவருடைய ரகசிய வருகையின் போது. இப்பொழுது ஆண்டவர் இந்த மார்க் 11 இந்த பர்வதங்கள் இல்லாமல் போகும், கடலுக்குள் தள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் எந்த விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும்? உங்களுடைய திரையில் நீங்கள் பார்க்கலாம்,
ஆண்டவர் இந்த போதனையில் கல்வி திறன் முறைமையை பாவித்து மிகைப்படுத்துகிறார். எக்ஸாஜரேஷன் என்று சொல்வோம். இது ஒரு டீச்சிங் டெக்னிக். அந்த காலத்தில் ஒரு பாடத்தை வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் கல்வி திறன் முறைமையை பாவித்து மிகைப்படுத்துகிறது. எக்ஸாஜரேட். அதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட கற்பித்துக் கொடுக்கும் ஒரு திறன். ஆண்டவருக்கு வெற்றிகரமான ஜெபத்தை செய்ய, இது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கியார் எடுத்து கூறிய வார்த்தைகள். ஆண்டவருக்கு வெற்றிகரமான ஜெபத்தை செய்ய, மலைகளை அசைக்கும் ஜெபங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் 3 காரியங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் சரியான சிந்தனைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், சரியான ஆசைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், சரியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த கூற்று எனக்கு மிக பிரயோஜனமாக அமைந்தது. ஸ்பர்ஜன் பிரசங்கியார் இந்த பகுதியை குறித்து எடுத்து கூறிய வார்த்தைகள். திரும்பவும் அதை நான் வாசிக்க போகிறேன். இதை நாங்கள் உங்களுக்கு PDF ஆக அனுப்பி வைப்போம். அதனால் இவற்றை எழுத முயற்சி எடுக்க வேண்டாம். ஆண்டவருக்கு வெற்றிகரமான ஜெபத்தை செய்ய, அதாவது எங்களுடைய ஜெபங்களுக்கு அதிசய பதில் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் 3 காரியங்களை செய்ய வேண்டும். எங்களுக்கு அவர் எங்களுக்கு சரியான சிந்தனைகளை கொடுக்க வேண்டும், அவர் எங்களுக்கு சரியான ஆசைகளை கொடுக்க வேண்டும், அவர் எங்களுக்கு பேசுவதற்கு சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். இந்த 3ம் சரி வந்தால்தான் எங்களுடைய ஜெபங்களுக்கு அதிசய ஆச்சரிய பதில்கள் வரும். நாங்கள் எங்கள் மலைகளை குறித்து ஜெபிப்பதற்கு முன் இந்த ஜெபத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஐயோ ஆண்டவரே, எனக்கு தேவ வசனத்துக்கு ஒப்பான சரியான சிந்தனைகளை தாரும், தேவ வசனத்திற்கு ஒப்பான சரியான ஆசைகளை தாரும், தேவ வசனத்தின்படி வார்த்தைகளை பேச எனக்கு கற்றுத்தாரும் என்று நாங்கள் அந்த 3 காரியங்களை ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டால், அப்பொழுது இந்த மலைகளை அசைக்கக்கூடிய விசுவாசத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் கவனிக்க போகிறோம் இன்னும் ஒரு சத்தியத்தை. நான் எப்பொழுதும் சரியான இந்த பிராக்டிக்கலாக சிந்தனை செய்யும் ஒருவன். இந்த மலைகள் என்று செல்லும் பொழுது நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் ஏற்படும் மலை போன்ற பிரச்சனைகள் தான் என்ன? இப்போ ஒரு சின்ன தலைவலி வருவது ஒரு மலை போன்ற பிரச்சனை அல்ல. ஒரு வயிற்று வலி வருவது ஒரு மலை போன்ற ஒரு பிரச்சனை அல்ல. எங்களோட எக்ஸாம்ல எங்களுக்கு சரியான பாஸ் மார்க் வராட்டி அது ஒரு மலை போன்ற பிரச்சனை அல்ல. அவைகள் உண்மையாக சொல்ல போனால் குட்டி பிரச்சனைகள், அவற்றை திருத்தலாம். மலை போன்ற பிரச்சனைகள் என்று சொன்னால் என்னுடைய மதிப்பீடின்படி இந்த 10 காரியங்கள் நிச்சயமாக அதில் உள்ளடங்கும். இதற்கு மேலாக ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு அறிவிக்கலாம், அதையும் நாங்கள் இதில் கூட்டிவிடலாம். முதலாவது, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், விசேஷமாக இந்தியா இலங்கையில் வாழும் எங்கள் அருமையான விசுவாசிகளுக்கு தெரியும், பணப்பிரச்சனைகள். பணப்பிரச்சனைகள் என்று சொன்னால் பயங்கர கடனுக்குள் சென்று சரியான உத்தியோகம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவது. நான் இதை என்னுடைய இலங்கை பிரயாணத்தில் எவ்வளவோ இடங்களில் நான் கண்டேன். துக்கமான காரியம், ஆனால் அது நிச்சயமாக நடைபெறும் ஒரு காரியம். பண பிரச்சனைகள். இப்பொழுது கனடா போன்ற நாடுகள்ல கூட பண பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இலங்கை இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பணப்பிரச்சனை அவ்வளவு பெரிய பணப்பிரச்சனையாக நாங்கள் கருத முடியாது. எனக்கு
கொண்டிருக்கும் அநேகருக்கு இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலை போன்ற பிரச்சனையாக அமையலாம். நான் இப்பொழுது பொதுவாக கேட்கும் ஒரு கேள்வி, பொறுப்புக்கூறல் கேள்வி, நீங்க கடன் பட்டிருக்கிறீங்களா? அதை நான் இப்பொழுது அநேகரிடம் கேட்கிறேன். கடன் பட்டிருந்தால் அந்த கடனை தீர்க்க நீங்க என்ன பிளான் போட்டிருக்கிறீங்க? இல்லாவிட்டால் பயங்கர வட்டி கட்ட வரும். அப்ப அது உங்களை இன்னும் குழிக்குள் ஆழமாக தள்ளிவிடும். அதெல்லாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். அவற்றை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. 2ஆம் மலை போன்ற பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், அதாவது வியாதிகள். வியாதிகள். எங்கட சகோதரன் கேட்டவா மாறி, எனக்கு பயங்கர ஷோல்டர் பெயின். அதை எந்த வைத்தியனாலும் மருந்தினாலும் அகற்றிவிட முடியாது. நான் சரியா கஷ்டப்படுகிறேன். இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் கூட வருதில்லை என்று சகோதரன் எடுத்து கூறினார். அதே போல் அநேகருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், புற்றுநோய் போன்ற பயங்கர வியாதிகள். அது ஒரு மலை போன்ற பிரச்சனை. எனக்கு நிச்சயமாக சொல்ல முடியும், எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் அநேகருக்கு ஏதோ ஒரு வியாதி கூட இருக்கும். ஏதோ ஒரு வியாதி கூட இருக்கும். விசேஷமாக வயது போக போக அந்த வியாதிகள் அதிகரிக்கும். அநேகர் அந்த காரணத்துக்காக டாக்டரிடம் போக மாட்டாங்க. ஐயோ, டாக்டரிடம் போனா ஏதோ ஒரு வியாதியை கண்டுபிடித்து என்ன பயமுறுத்துகிறார் என்ற அபிப்பிராயம் வைத்து நாங்க டாக்டரிடம் கூட போறதில்லை. 3வது மலை போன்ற பிரச்சனை உறவு பிரச்சனைகள். உறவு பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது இதற்கு முக்கிய இடம் எடுப்பது என்ன? கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பிரச்சனை, விவாகரத்து ஏற்படுவது. பயங்கர உறவு பிரச்சனைகள். பெற்றோர் பிள்ளைகள் இடத்தில் இருக்கும் உறவு பிரச்சனைகள், சபைகளில் இருக்கும் உறவு பிரச்சனைகள், வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் உறவு பிரச்சனைகள், சபை மலை போன்ற பிரச்சனைகள். நீங்க கதைத்து பார்த்தீங்க, ஆனால் ஒரு சரியான முடிவு வரவில்லை, சமாதானம் வரவில்லை, நாங்கள் ஒற்றுமையாக வாழாமல் இருக்கிறோம், ஒரே வீட்டில்தான் இருக்கிறோம், ஆனால் அந்நியரை போல் வாழ்கிறோம். அதை நான் எவ்வளவு முறை கேட்டிருக்கிறேன். ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். எனக்கு ஒரு சகோதரி சொன்னார்கள், நான் ஒரு அறையில் படுத்துக் கொண்டிருக்கிறேன், கணவர் இன்னொரு அறையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நான் கேட்டேன், ஏன் அப்படி நடக்குது? பிரச்சனை. எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை. அப்ப சண்டை போடுவதை பார்க்கிலும் வித்தியாசமான அறைகளில் படுப்பது நல்லது. எங்களுக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. ஆனால் அது மலை போன்ற ஒரு பிரச்சனை. 4வது வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும் அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ். வேலையை குறித்து கதைக்கும் பொழுது, வேலை எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். வேலை, எங்களோட ஜாப் எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். எங்களுடைய கல்விக்கு ஏற்றபடி, எங்களுடைய திறனுக்கு ஏற்றபடி எங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைத்தால் அது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். ஆனால் எனக்கு தெரியும், அநேகருக்கு அப்படிப்பட்ட ஜாப் இல்லை. தாங்கள் கல்விக்கு ஏற்றபடி, அனுபவத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஒரு ஜாப் வர இல்லை. அதனால் அவங்க செய்யும் அந்த ஜாப்ல அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அது ஒரு பக்கத்துல இருக்கு. மற்ற பக்கத்துல வேலை செய்யும் இடத்தில் மற்ற தொழிலாளிகளோடு இடையில் ஏற்படும் அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், பயங்கர ஸ்ட்ரெஸ். இதுவும் ஒரு பெரிய மலை போன்ற பிரச்சனை. வருமானம் அவசியம், அதனால் ஜாப்பை விட்டுவிட முடியாது. ஆனால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, திருப்தி இல்லை, சரியான அழுத்தம், சரியான ஸ்ட்ரெஸ். இலங்கையில் இருக்கும் அநேக விசுவாசிகள் கூட இதை எனக்கு எடுத்து கூறினார்கள். அது ஒரு கவலைக்குரிய காரியம், ஆனால் நடக்கும் ஒரு காரியம். 5வது மலை அநீதிகள், இன்ஜஸ்டிஸ், அநீதிகள். ஐயோ, நான் இந்த வேலை செய்யும் இடத்துல எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்.
ஆனால் எனக்கு அந்த உயர்வு கொடுக்கப்படவில்லை. என்னை பார்க்கிலும் ஒரு சோம்பேறியாக இயங்கும் ஒருவருக்கு தான் இந்த ப்ரொமோஷன், இந்த உயர்வு கொடுக்கப்பட்டது. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்கு நிச்சயமாக முன்னேற்றம் வந்திருக்க வேண்டும், அது வரவில்லை. ஸோ அது ஒரு அநீதி. யூ ஆர் பைபாஸ்ட். நீங்க புறக்கணிக்கப்பட்டு தகுதியற்ற ஒருவருக்கு அந்த உயர்வு கொடுக்கப்பட்டது. அது ஒரு அநீதி. ஜாதிகள் மத்தியில் ஏற்படும் அநீதிகள். இதை ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் காண்கிறோம். இலங்கையில் மாத்திரம் அல்ல. நாங்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்ற முறையில் எங்களுக்கு எங்க நீதி வரப்போகுது, நீதிமன்றத்துக்கு போனாலும் எங்களுக்கு என்ன நீதி வரப்போகுது என்ற முறையில் சிந்தனை செய்து நாங்கள் அதை அதன் மூலமாக சோர்வடைவது அது ஒரு பெரிய மலை, அநீதி, இன்ஜஸ்டிஸ். ஆறாவது, வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள். அது மலை போன்ற பிரச்சனைகள், இழப்புகள். அதிலும் மரணத்தின் மூலமாக வரும் இழப்பு. அதை நான் அனுபவித்திருக்கிறேன் இந்த கடந்த 4 வருடங்களும். அந்த இழப்பு எனக்கு ஒரு மலை போன்ற பிரச்சனையாக இன்று கூட அமைந்து வருகிறது. அதிலிருந்து எளிதில் நாங்கள் மீட்டுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிந்த பெற்றோர், அவர்களுக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகள் புற்றுநோயினால் 2 வருஷ காலமாக சரியா கஷ்டப்பட்டு தங்கள் 34ஆம் வயதில் மரணம் அடைந்தார். அது கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு முன் நடைபெற்றது. இன்று கூட அந்த பெற்றோருடைய வாழ்க்கையில் பயங்கர கவலை, துன்பம், கேள்விகள். யாராலும் பதில் சொல்ல முடியாத கேள்விகள். ஏன் இது நடந்தது? யார் அதுக்கு பதில் கொடுக்க முடியும்? பதில் கொடுக்க முயற்சி எடுத்தால் நாங்கள் உண்மையா பொய் சொல்றோம். அதுக்கு பதில்கள் இல்லை. ஸோ அது ஒரு மலை போன்ற பிரச்சனை அந்த தம்பதிகளுக்கு. தங்களுடைய மகள் அந்த வயதில் தங்கள் கண்களுக்கு முன்பாக சரியா துக்கப்பட்டு இறுதியில் மரணம் அடைவது. ஸோ வாழ்க்கையின் இழப்புகள், பணத்தை இழப்பது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி வாழ்க்கையின் மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? எங்கள் பரிசுத்தத்தை இழப்பது. நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை இழந்து விட்டால் அது ஈடு செய்யப்பட முடியாத ஒரு இழப்பு. நான் வாலிபர்களுக்கு இதை எப்பொழுதும் வற்புறுத்தி எடுத்து சொல்வேன். உங்களுடைய பாலியல் பரிசுத்தத்தை நீங்கள் இழந்துவிட்டால் நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு பெரிய இழப்பு. அது மலை போன்ற ஒரு பிரச்சனை. அது உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி உங்களுடைய வாழ்க்கையை பெரிதளவில் தாக்கும். ஸோ இழப்புகளும் ஒரு மலை போன்ற பிரச்சனைகள். 7வது, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. நாங்கள் ஒரு பயங்கர உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அணு குண்டு யுத்தம் கூட நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்நாளில் அணுகுண்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜப்பான் தேசத்தில் 2ஆம் மகா யுத்தத்தில் அமெரிக்கர் 2 அணுகுண்டுகளை பாவித்தார்கள். 2 பெரிய பட்டணங்கள் அழிக்கப்பட்டது, ஹிரோஷிமா, நாகசாக்கி. அதற்கு பிறகு இந்த அணுகுண்டை பற்றி பெருசா கதைக்க மாட்டாங்க. இப்பொழுது வெளியரங்கமாக உலக தலைவர்கள் அதை பற்றி கதைக்கிறார். நான் அணுகுண்டை பாவிப்பதற்கு தயங்க மாட்டேன் என்று சில உலக தலைவர்கள் வெளியரங்கமாக எடுத்து கூறுகிறார். அணுகுண்டு பாவிக்கப்பட்டால் வரும் அழிவு சிந்திக்க கூட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? வாட் இஸ் ஆர் செக்யூரிட்டி? களவுகள் நடப்பது. கனடா தேசத்தில்
வாகனங்கள் களவு செய்யப்பட்டு அவை மற்ற நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே விற்பனை செய்யப்படுகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை கனடாவில். வாகனங்கள், புத்தம் புதிய வாகனங்கள் எவ்வளவுதான் எல்லாம் போட்டாலும் இந்த திருடர்களுக்கு தெரியும் அதை எப்படி களவு செய்ய. ஸோ எல்லாரும் இந்த பாதுகாப்பை குறித்து பெருசா கதைக்கிறாங்க. செக்யூரிட்டி அது ஒரு மலை போன்ற பிரச்சனை. யாரோ ஒருவர் உங்களோட மைக்க மியூட் பண்ண இல்ல, தயவு செய்து உங்களோட மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்கள். சத்தங்கள் கேட்குது. மைக் மியூட் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தால் ஓகே, நன்றி. 8வது வந்து வாழ்க்கையில் வரும் தோல்விகள். வாழ்க்கையில் வரும் தோல்விகள் அது வந்து இன்னும் ஒரு பெரிய மலை. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், திருமணத்தில் வரும் தோல்விகள், காதலில் வரும் தோல்விகள், அதன் மூலமாக எவ்வளவோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோல்விகள், பண விஷயங்களில் வரும் தோல்விகள், உறவுகளில் வரும் தோல்விகள். சோ தோல்விகளும் ஒரு மலை போன்ற பிரச்சனை. ஆண்டவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்க. எங்களோட வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றி வந்தால் அது எங்களுக்கு நல்லதல்ல. தோல்விகள் வரும் பொழுது தான் நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். ஸோ ஆண்டவருக்கு தெரியும் இவற்றை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுப்பதற்கு. சரியான மழை விழ வேண்டும், அதே போல் சரியான சூரிய வெளிச்சம் வர வேண்டும். ரெண்டும் சரியான விதத்தில் வந்தால்தான் நாட்டில் செழிப்பு ஏற்படும். ஸோ இலங்கையில் எங்களுக்கு தெரியும் பயங்கர சூடு இருந்தது. நான் இலங்கையில் இருக்கும் பொழுது தாங்க முடியாத சூடு. அதற்கு பிறகு திடீரென்று பயங்கர மழை, அநேக இடத்துல வெள்ளங்கள். ஸோ அது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல காரியம் அல்ல. ஸோ ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் எப்படி சமநிலைப்படுத்தி எங்களுக்கு கொடுக்க. 9ஆம் மலை வந்து அடிமைத்தனம். ஆங்கிலத்துல அடிக்ஷன்ஸ். அடிமைத்தனம் என்று சொன்னால் மது போதைக்கு அடிமைகளாக இருப்பது, தூளுக்கு அடிமையாக இருப்பது, பாலியல் சம்பந்தமான காரியங்களில் அடிமைத்தனத்தில் இருப்பது, இப்படி எவ்வளோ காரியங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க முடியும். இங்கே கனடா போன்ற நாடுகள்ல ஸ்கிரீன் டைம் என்று சொல்வோம். திரையில் நாங்கள் செலவழிக்கும் நேரங்கள். நான் ஜிம்முக்கு போகும் பொழுது ஜிம்மில் கூட எப்பொழுதும் இந்த செல்போனை பார்த்து கொண்டு, வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு, அடே நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட்டுக்கு வந்தீங்க, என்ன இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்று நான் சிலருக்கு சொல்லி இருக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஆனா அவ்வளவு அடிமைத்தனம். அந்த கெஜெட் இல்லாம வாழ்க்கை இல்லை. அந்த கெஜெட் இல்லாம வாழ்க்கை இல்லை. நான் அநேக இடங்களுக்கு போகும் பொழுது என் செல்போன் எடுத்துட்டு போறதில்லை. அது ஒரு விதத்தில் ஒரு முட்டாள்தனம். ஆனால் என் மகன் எப்பொழுதும் என்ன திட்டுவான். அப்பா என்ன இது, நீங்க செல்போன் இருக்கு, நீங்க ஏன் அதை எடுத்துட்டு போறது இல்ல? அப்ப நான் சொன்னேன், அது ஒரு தொந்தரவு மகன், அது அதை பாதுகாக்க வேணும், அது துளைஞ்சு போகும், திடீரென அந்த அடிக்கும். இல்ல அப்பா, அது உங்களுக்கு நல்லது, அது உங்களுக்கு அவசியம், நீங்கள் ஒரு போதகர், அதை மறந்து விட வேணாம். சரி 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 என்று சொல்லி அவையெல்லாம் அடிமைத்தனத்துக்குள் எங்களை எடுத்து செல்ல முடியும். அடிமைத்தனம். 10ஆம் மலை போன்ற பிரச்சனை உணர்வு பூர்வமான பிரச்சனைகள், இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆங்கிலத்தில். உணர்வு பூர்வமான பிரச்சனைகள், மன அழுத்தம், டிப்ரெஷன், தற்கொலை எண்ணங்கள். இன்றைய உலகத்தில் இது ஒரு மிக பெரிய மலை போன்ற பிரச்சனை. மென்டல் இல்னஸ், மனவியாதிகள் என்பது இப்பொழுது வெளியரங்கமாக கதைக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச சில சபைகளில் இந்த மன அழுத்தத்தை குறித்து அவர்கள் ஊழியங்கள் ஆரம்பித்திருக்கிறாங்க. மென்டல் இல்னஸ், மன வியாதிகள்.
ஏனென்றால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஸோ அதனால் சபை அதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த இந்த இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் இல்னஸ், அநேக வாலிபர்கள் தற்கொலை எண்ணங்கள் அவங்களோட மனதுக்குள் வந்திருக்கு. நான் வாலிப கூட்டங்களை நடத்தும் பொழுது, ஆவியானவர் என்னை வழிநடத்தும் பொழுது, நான் அதை வெளியரங்கமாக கதைப்பேன். அதுக்கு நாங்கள் ஆல்டர் கால் கூட கொடுப்போம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா தயவு செய்து வாங்க, எங்களை சந்திங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், ஆலோசனை கூறுவோம், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் எடுத்து காண்பிப்போம். ஸோ என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இந்த மலைகளை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது என்னுடைய பட்டியலில் வந்த 10 காரியங்கள் இது. ஸோ நீங்க இதற்கு மேலாக எதையாவது கண்டுபிடித்து உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்திருந்தால் தயவு செய்து எனக்கு நீங்கள் அதை அறிவித்தால் அதை நாங்கள் இந்த பட்டியலில் நாங்கள் கூட்டிவிட முடியும். இந்த 10 இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் மலை போன்ற பிரச்சனைகள் என்ன? நான் ஷுவரா சொல்லலாம், இந்த 10ல ஒன்றாவது உங்களோட வாழ்க்கையில உண்மையாக இருக்க வேண்டும். ஒன்றாவது இல்லாவிட்டால் நீங்க பொய் சொல்றீங்க. ஏதாவது ஒன்று ஒரு பெரிய மலையை போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இதற்கு நாங்கள் இதையும் எடுத்து சொல்லலாம், ரட்சிப்படையாத குடும்பத்தினர். அது எவ்வளவு பெரிய ஒரு கவலை ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் ஒரு பெரிய மலை. ஐயோ, ஆண்டவரை பற்றி நான் எடுத்து சொல்ல வேண்டும், அவங்க ரட்சிப்புக்குள் வர வேண்டும், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அவங்க ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும், ஆண்டவரிடமிருந்து தூர இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி கதைக்க நான் முயற்சி எடுக்கும் பொழுது தே ஷட் மீ டவுன். இதை பற்றி நீங்க கதைச்சா நாங்க உங்களோடு திரும்ப கதைக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய மலை. இவற்றையெல்லாம் நாங்கள் எப்படி மேற்கொள்வது? அதுதான் கேள்விக்குறி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்ப இது இன்னொரு பெரிய தாக்கம். அநேக பிரச்சனைகள் ஒரே சமயத்தில் வருவது. இப்ப ஒரு பிரச்சனை ஒரு நேரத்தில் வந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் அதை சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் 2-3 பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் தலை தூக்கும் பொழுது அதை நாங்கள் எப்படி சமாளிப்பது? அதுதான் எங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மாத்திரமல்ல, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. அதையும் நீங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். உண்மையா சொல்ல போனால் 2 நிபந்தனைகள். அடுத்த நிபந்தனையை அடுத்த வாரம் நாங்கள் படிக்க போகிறோம். இன்று இந்த நிபந்தனை என்ன? நாங்கள் சந்தேகிக்க கூடாது. இந்த மலையை குறித்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எங்களோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்க வேண்டும்? சந்தேகங்கள் இல்லாத விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த மார்க் 11:23-24 நாங்கள் படிக்கும் பொழுது யோவான் 15:7 நாங்கள் அதோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். ஏதாவது ஒரு வேத பகுதி உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தால், வேதத்தில் வேற எந்த இடங்களில் இதே சத்தியம் சத்தியம் திரும்ப சொல்லப்பட்டுள்ளது, அந்த பகுதியை தேடி பார்த்து 2ஐயும் நாங்கள் பக்கம் பக்கமாக வைத்து நாங்கள் அதை அலசி ஆராய வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுடைய மலை இடம்பெயர்ந்து கடலுக்குள் தள்ளப்படும். அதுதான் மொழிபெயர்ப்பு, யோவான் 15:7. ஆனா பாருங்க, இங்கே ஆண்டவர் கொடுக்கும் நிபந்தனை, நீங்கள் என்னிலும், நான்
நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய ஜீவன் எங்களுக்குள் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். His life must continuously flow into us. அவருடைய ஜீவன் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கைக்குள் பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த யோவான் 15 ஆண்டவர் திராட்சை செடி, நாங்கள் கிளைகள். அவர் திராட்சை செடி, நாங்கள் கிளைகள். அப்ப திராட்சை செடி அந்த சாறு எங்களுக்குள் பாய்ந்தால்தான், கிளைகளுக்குள் பாய்ந்தால்தான் அந்த கிளை உயிர் பெற்று அது கனி கொடுக்கும். அந்த சாறு தடை செய்யப்பட்டால் கிளை அப்படியே இல்லாமல் போகும். அதுதான் அர்த்தம். நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய ஜீவசாறு எங்களுக்குள் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான நிபந்தனை. இரண்டாம் நிபந்தனை இந்த யோவான் 15 என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடிஸ் வைக்கிறோம். ஏன் நாங்கள் ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்குகிறோம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு? அவருடைய வசனம் எங்களுக்குள் ஆழமாக நிலைத்திருக்க வேண்டும். அப்ப 2 நிபந்தனைகள். நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய ஜீவன் எனக்குள் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் எனக்குள் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். சோ நாங்கள் வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை குறித்து நாங்கள் தியானம் செய்கிறோம், வசனங்களை நாங்கள் மனப்பாடம் செய்கிறோம். அந்த விதத்தில் தான் வசனம் எங்களுக்குள் நிலைத்திருக்கும். வசனம் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அந்த ஸ்பர்ஜன் பிரசங்கியார் சொன்ன சத்தியம். எங்களுடைய சிந்தனைகள் தேவ வசனத்தின்படி சிந்திக்க ஆரம்பிக்கும். என்னுடைய ஆசைகள் எல்லாம் தேவ வசனத்துக்கேற்றபடி மாற்றமடையும். என்னுடைய ஆசைகள், நான் பேச போகும் வார்த்தைகள் தேவனுடைய வசன வார்த்தைகளாக அமையும். அதுதான் 3-fold டெஸ்ட். தேவ வசனம் எனக்குள் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய சிந்தனைகள் தேவ வசனத்தின் சிந்தனைகளாக மாற்றமடையும். என்னுடைய ஆசைகள் தேவனுடைய ஆசைகளாக மாற்றமடையும். நான் பேச போகும் வார்த்தைகள் தேவ வசனங்களாக அமையும். அப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு, சந்தேகம் இல்லாமல், ஆண்டவர் பெரிய காரியங்களை சாதிக்க போகிறார். அத இந்த மலை இடம்பெயர வேண்டும் என்று சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்றால், ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய போறார், ஆண்டவர் எதிர்பாராத காரியங்களை செய்ய போறார் என்று ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தோடு எடுத்து கூறியிருக்கிறார். இப்ப இதை நாங்கள் இன்னும் ஒரு விதத்திலும் பார்க்க வேண்டும். பதில் எதிர்காலத்தில் தான் வருகிற பொழுதிலும் பதில் இன்னும் வர இல்லை. எதிர்காலத்துல தான் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். விசுவாசம் பதிலை இப்பொழுது பெற்றுக்கொண்டதாக கொண்டாடு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த மலையை குறித்து நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்கிறேன். ஆனால் பதில் உடனடியாக வராது. பதில் எதிர்காலத்தில் தான் ஏதோ ஒரு நாள்ல வரப்போகுது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் விசுவாசம் என்ன செய்ய போகுது? அந்த பதில் வந்துட்டு என்று கொண்டாட போகிறேன், நான் டான்ஸ் பண்ண போறேன். இப்ப இந்த உபதேசத்தை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் எனக்கு தெரியும் உங்களோட மனதில் வரப்போற ஒரு வார்த்தை. என்னுடைய மனதில் இந்த வார்த்தை வந்துச்சு, முட்டாள்தனம். பதில் வருவதற்கு முன் எப்படி கொண்டாட முடியும்? எப்படி நான் நடனம் ஆட முடியும்? ஒரு போட்டி முடிவடைந்த பிறகுதானே நாங்கள் நடனமாட ஆரம்பிப்போம்.
போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய நகத்தை கடித்து கொண்டு தானே இருக்கோம். ஐயோ என்ன நடக்க போகுது, இந்த T20ல நாங்க ஜெயிக்க போறோமா, ஐயோ என்ன நடக்க போகுது என்று நாங்க பல்ல கடிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த இறுதி பந்து போடப்பட்ட பிறகுதான், முடிவு எங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க கொண்டாட போறோம். தோசை சாப்பிட போறோம், மசாலா தோசை சாப்பிட போறோம். ஆனால் அதே போல் பதில் வருவதற்கு முன், அதுவும் எதிர்காலத்தில் எப்ப வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் விசுவாசம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இப்பொழுது இந்த தருணத்தில் எங்களை கொண்டாட வைக்கும். இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல போனால், இதை பிள்ளையா ஏற்றுக்கொள்ள சிந்திக்க வேணாம். டான்சிங் ஃபேத். டான்சிங் ஃபேத், நடனமாடும் விசுவாசம். நடனமாடும் விசுவாசம், கொண்டாடும் விசுவாசம். சோ நீங்களும் நானும் நடனமாட ஆரம்பிக்கும் பொழுது, நான் என்னுடைய பேத்தியை பார்க்கும் பொழுது என்னை அறியாமலே நடனமாட ஆரம்பிப்பேன். அப்ப என் மகன் என்னைய பார்த்து சொல்லுவான், டேட் வை ஆர் யூ டான்சிங், நீங்க ஏன் இப்படி நடனம் ஆடுறீங்க? என்ன பேத்திய பார்த்து. உன்னை பார்த்து நான் டான்ஸ் பண்ண இல்ல, என் பேத்திய பார்த்து. அவ என்ன போல இருக்கிறா, அவ என்ன போல இருக்கிறா என்று நான் டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். பேத்தியை கையில வச்சுக்கொண்டு என் மகன் பயப்படுவான். அப்பா பேத்தியை கீழே போட்டு விட்டா, பயப்படாத எனக்கு அனுபவம் இருக்கு என்று மகனுக்கு நான் மகனுடைய பயங்களை நீக்குவேன். சோ இத இன்னொரு விதத்துல சொல்ல போனா, டு யூ ஹேவ் டான்சிங் ஃபேத்? உண்மையா சொல்ல போனா எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. நான் ஐ எம் டூ பிராக்டிக்கல். அதான் எந்த பிரச்சனை. ஐ எம் டூ பிராக்டிக்கல். ஒரு காரியம் நடக்க வேணும்னா அது இப்பொழுதே நடக்கணும். இந்த காத்திருப்பது, எதிர்காலத்துல நடக்க போகுது, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு அந்நிய வார்த்தைகள், அந்நிய வார்த்தைகள். ஸோ இந்த டான்சிங் ஃபேத் என்று சொன்னா அது எனக்கு ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அதுதான் உண்மையான விசுவாசம். அதுதான் மலைகளை இடம்பெயர வைக்கும் விசுவாசம். இன்னும் பதில் வர இல்லை. எப்பொழுது வரப்போகுதுன்னு தெரியாது, எந்த முறையில் வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் நான் இயங்குகிறபடியால், அதனால்தான் எங்களுடைய கடைசி பாடத்தில் நாங்கள் விசுவாசத்தின் 15 மாடிகளை படித்தோம். இப்பொழுதே நான் கொண்டாட முடியும். 23ஆம் வசனத்தில் சொன்னபடியே, நான் சொன்னபடியே என்ற வார்த்தை ரெண்டு முறை பாவிக்கப்பட்டுள்ளது. 24ஆம் வசனத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும் என்று ஆண்டவருடைய அதிகார வார்த்தைகள். நான் அறிக்கை செய்கிறேன், நான் சொன்னபடி, ஜெபத்தின் மூலமாக சொன்னபடி, மற்றவர்களுக்கு நான் சில சமயங்களில் அதை அறிக்கை செய்கிறேன். நான் ஆண்டவரிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும் என்று ஆண்டவர் உறுதி வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கிறார். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைடை பார்க்கும் பொழுது இதை நாங்கள் எரேமியா 33:3 பார்க்கிறோம். நாங்கள் முதலாவதாக மனப்பாடம் செய்த ஒரு பழைய ஏற்பாட்டு வசனம். அநேகர் சொல்வாங்க இதுதான் ஆண்டவருடைய தொலைபேசி இலக்கம் 333. ஆண்டவருடைய தொலைபேசி இலக்கம் 333 எரேமியா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அறிவிப்பேன் என்று சொன்னால் அதை நான் செய்வேன். இது ஒரு நம்ப முடியாத வாக்குத்தத்தம். இது எப்பொழுது கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் நாட்டின் மிக மோசமான காலகட்டத்தில்.
அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பு வரப்போகிறது. எரேமியா என்ன சொல்றார் மக்களுக்கு? நீங்க மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். நியாய தீர்ப்பு வருது, நீங்க நாடு கடத்தப்பட போகிறீர்கள், தேவாலயம் அழிக்கப்பட போகுது. இவையெல்லாம் சொல்ல 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 மக்கள் கோபப்பட்டு எரேமியாவை மிகவும் துன்புறுத்தினார். 40 வருஷ காலமாக எரேமியா ஊழியம் செய்து ஒருவன் கூட ரட்சிக்கப்பட இல்லை. அது எரேமியாவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஊழியம். ஆனால் அந்த இருட்டின் மத்தியில் ஆண்டவர் எரேமியாவுக்கு கொடுத்த, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். திரும்ப மெதுவாக நாங்கள் இதை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஜெபங்களை கேட்கும் தேவன், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் தேவன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்காக நான் சாதிப்பேன். இந்த ஒரு வசனத்தை வைத்து நாங்கள் எவ்வளவு உற்சாகம் அடையலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது நடைபெறவில்லை. அதுதான் எங்களோட கேள்விக்குறி. இவ்வளவு ஜெபித்தும் வியாதி போக இல்லை, வியாதி போக இல்லை, உறவு பிரச்சனைகள் நீக்கப்படவில்லை, பண பிரச்சனைகள் அப்படியே கிடக்கு, கடன் அதிகரித்து கொண்டுதானே போகுது. அப்ப இது இது என்ன? இது இது ஆண்டவர் எங்களை ஏமாற்றுகிறார் என்ற ஒரு சந்தேகம் கூட மனதில் வரும். ஆனா சந்தேகிக்க வேண்டாம். ஆண்டவர் எதிர்பாராத மிகப்பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்ய போறார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். யோசுவா 6:16 எரிகோ சுவர்கள் தாழ்த்தப்படுவது, தரைமட்டமாக்கப்படுவது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் ஒரு பட்டணத்துக்கு சுவர்கள் தான் பாதுகாப்பு. இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த சுவர்கள் இடிக்கப்பட வேண்டும், கீழே விழ வேண்டும். அதை மனதில் வச்சு இதை வாசிப்போம். 6:16 7ஆம் தரம் ஆசிரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆட்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 7 நாட்கள் இந்த சுவர்களை சுற்றி இஸ்ரவேல் மக்கள் நடந்தார்கள். பைத்தியக்கார காரியமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். எரிகோ பட்டணம் பாதுகாப்புள்ள ஒரு பட்டணம். மிகவும் பயங்கர வீரர்கள் அதை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் மொத்தமாக 13 முறை இந்த சுவர்களை சுற்றி நடந்து கொண்டு போறாங்க, எக்காலத்தை ஊதிக்கொண்டு பாடிக்கொண்டு போறாங்க. அப்ப அவங்களுடைய மனதில் வர்ற எண்ணம் என்ன? இவங்க பைத்தியக்காரங்க. ஆனா இப்ப ஜோசுவா சொல்றார், இந்த 7ஆம் தரம் ஆசிரியர்கள் எக்காலத்தை ஊதுகையில் என்ன நடக்க போகுது? இந்த எரிகோ மதில்கள் சுவர்கள் கீழே விழும். அப்பொழுது நீங்கள் உள்ளே போய் பட்டணத்தை கைப்பற்ற முடியும். இது இந்த எரேமியா 33:3க்கு ஒரு மிக அருமையான உதாரணம். மலைகள் என்ற வார்த்தையை பாவிக்க நீங்கள் கொஞ்சம் தயங்கினால் சுவர்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பாவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏற முடியாத, வீழ்த்த முடியாத சுவர்கள் என்ன? சுவர்கள். நாங்கள் இந்த நற்செய்தி பணியில் ஈடுபடும் பொழுது நான் எப்பொழுதும் எடுத்து கூறும் ஒரு வாக்கியம் வந்து, பி அ பிரிட்ஜ் பில்டர், நாட் அ வால் பில்டர். மக்களோடு உறவு வைக்க வேண்டும் என்றால் சுவர்களை நீங்கள் எழுப்ப வேண்டாம், தடுப்பு சுவர்கள். பாலங்களை கட்டுங்கள்.
அவர்களை நோக்கி நீங்கள் பிரயாணம் எடுத்து அவர்களை சந்தித்து அவர்களோடு உறவுக்குள் வர வேண்டும் என்றால் பாலங்களை கட்ட வேண்டும். பில் பிரிட்ஜஸ், நாட் வால்ஸ். சுவர்களை கட்டினால் அந்த உறவு முறியடிக்கப்படும். அந்த உறவை நாங்கள் பேணி வளர்க்க முடியாது. ஸோ இது நற்செய்தி பணியில் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த கட்டத்திலும் மிகவும் பிரயோஜனமான ஒரு ஒரு சத்தியம். பில் பிரிட்ஜஸ், நாட் வால்ஸ். சுவர்களை கட்ட வேண்டாம், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாலங்களை கட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இப்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, நான் ஜெபித்தேன், சந்தேகம் இல்லாமல் ஜெபித்தேன், தேவ வசனம் எனக்குள் நிலைத்திருக்கு, நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன், நான் காரியங்களை ஆண்டவரிடம் கேட்டேன், அறிக்கை செய்தேன், இன்னும் ஏன் ஒன்றும் நடக்கவில்லை? பதில் ஏன் வரவில்லை? ஏன் என்னுடைய மலை கடலுக்குள் தள்ளப்படவில்லை? 5 காரணங்களை பார்க்க போகும். ஒன்று, தேவ வசனத்தை அவமதிப்பது, டிஸ்ரெஸ்பெக்ட் காட்ஸ் வேர்ட். அது ஒரு பெரிய தடை. ஜக்கரியா 2 வசனங்கள் 11, 12. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல், இது தேவ ஜனம், யூத மக்கள், தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். தேவ வசனத்தை கேட்காதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமானார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. இது ஒரு மிக துக்கமான காரியம். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஆசாரியர்களை அனுப்பினார், ஆனால் மக்கள் தேவ வசனத்திற்கு செவி கொடுக்கவில்லை. தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள், கடினமாக்கினார்கள். சோ நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மென்மையான இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று. அந்த விஷயத்தை குறித்து நான் உங்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் நீங்கள் நேரம் எடுத்து இப்படி ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்கி, ஐயோ நான் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு நீங்கள் இயங்குகிறபடியால் ஆண்டவர் நிச்சயமாக அதிசயங்களை செய்வார். எப்பொழுது எப்படி என்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சோ தேவ வசனத்திற்கு நாங்கள் கவனமா செவி கொடுத்து எங்களை தாழ்த்தி அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தால் அந்த பெரிய காரியங்கள் நடைபெறும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஜக்கரியா 11, 13. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதிகார வார்த்தைகள். அவர்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை, நான் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. சோ அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் தேவ வசனத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதை வாசித்து தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேத பாடங்கள் நடக்கும் பொழுது அதில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய ஜெப ஜீவியத்திற்கு ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம். 2ஆம் காரணம் ஏன் ஆண்டவர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார். 2ஆம் காரணம் பெருமை. இதை நாங்கள் வாசிக்க மாட்டோம், நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 18 அந்த தேவாலயத்துக்கு போய் ஜெபித்த பரிசேயன், அவன் தன்னை மேன்மை பாராட்டினார். ஐ என்ற வார்த்தை, நான் என்ற வார்த்தை
திரும்ப 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 பாவிக்கப்படுது ஜெபத்துல. அவன் தன்னுடைய சாதனைகளை ஆண்டவருக்கு எடுத்து கூறுகிறான். மாத்திரமல்ல, அந்த ஜெபாலயத்துக்கு வந்த ஒரு பாவியை அவன் அசட்டை பண்ணுகிறான். இவனும் வந்துட்டானா தேவாலயத்துக்குள் என்று அந்த பாவியை அசட்டை பண்ணினார். அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். பெருமைக்கு இடம் இருக்கக்கூடாது என் உள்ளத்தில். எப்பொழுதும் தாழ்மையோடு நான் காணப்பட வேண்டும். 3ஆம் காரணம் பிழையான நோக்கங்கள். நான் கேட்ட காரியம் சரி, ஆனால் பிழையான நோக்கத்தோடு நான் அதை கேட்டேன். அது எனக்கு ஒரு பெருமையை கொண்டு வரும் என்ற விதத்தில் நான் அதை கேட்டேன். அதனால் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். இந்த நோக்கங்கள், மோட்டிவ்ஸ், ஆங்கிலத்தில் மோட்டிவ்ஸ், அதை நாங்க கண்ணால் பார்க்க முடியாது. நாங்கள் அவருடைய ஜெபத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்களை பார்க்க முடியாது. நாங்க சொல்றோம் தானே சில நேரம், ஐயோ எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார், நல்லா தானே ஜெபிக்கிறார், ஏன் பதில் வர இல்லை? ஆண்டவர் வார்த்தைகளை பார்க்க இல்லை, நோக்கங்களை பார்க்கிறார். நோக்கங்கள். அது அதை குறித்தும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்டீரியர் மோட்டிவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். 4வது, முறியடிக்கப்பட்ட உறவுகள். எங்கள் வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்ட உறவுகள் இருந்தால் ஆண்டவர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த வசனத்தை பாருங்கள். இது எங்களோட புருஷருக்கு ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு வசனம். எங்களுடைய புருஷருக்கு நேற்று தானே ஃபாதர்ஸ் டே எல்லாம் நாங்கள் கொண்டாடினோம். 1 பேதுரு 3:7. அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராது படிக்கு. பாருங்கள், ஜெபங்களுக்கு தடை வராது படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் உங்கள் 2 பேருக்கும் ரட்சிப்பு இருக்கு. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஏன்? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. இது ஒரு பெரிய சோதனை, அசிட் டெஸ்ட் என்று சொல்லுவோம் புருஷர்களுக்கு. நாங்கள் எங்களுடைய மனைவிகளை எப்படி கவனிக்கிறோம்? அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுக்கிறோமா? அவர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோமா? அவர்களை நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோமா? இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை ஒரு தகாத முறையில் நாங்கள் பார்க்கிறோமா, செயல்படுகிறோமா? அது ஒரு முக்கிய 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 குறிப்பு. இது பொதுவாக சொல்ல போனால் முறியடிக்கப்பட்ட உறவுகள். உறவுகளை சரிப்படுத்தினால்தான் ஆண்டவர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். இந்த 5ஆம் காரணத்தை நாங்கள் அடுத்த வாரம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஆனால் இன்று நாங்கள் அதை ஒரு தடையாக, எங்கள் ஜெபங்களுக்கு ஒரு தடையாக எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். மன்னிக்க முடியாத சுபாவம். இது இந்த 4ஆம் குறிப்போடு ஒத்துப்போகும் ஒரு காரியம். முறியடிக்கப்பட்ட உறவுகள் ஏற்பட்டால் மன்னிப்பை கேட்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் மாத்திரம்தான் விபரமாக்கப்பட்டுள்ளது. இட் இஸ் amplified. One request is amplified. மற்ற வேண்டுகோள்களுக்கு மேலதிக விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் மேலதிக விளக்கத்தை கொடுத்தார் கர்த்தருடைய ஜெபத்தில். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பயங்கர வார்த்தைகள். மற்றவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருந்தால் ஆண்டவர் எப்படி எனக்கு மன்னிப்பை கொடுக்க முடியும்? கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா அடுத்த வாரம் பார்ப்போம்.
ஆனால் இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. சொலமன் ராஜா எவ்வளவு அழகாக சொன்னார். எங்கள் கோபத்தை நாங்கள் அடக்க வேண்டும், மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பது அது எங்களுக்கு ஒரு மகிமை. சோ இப்பொழுது கடைசியா ஒரு கேள்வியை கேட்க போறேன். மலையை எப்படி மேற்கொள்ளலாம்? உங்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் ஒரு பெரிய மலை. இந்த மலை கடலுக்குள் தள்ளப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். சோ 3 பதில்களை கொடுக்க நான் விருப்பப்படுகிறேன். எங்கள் மலையை நாங்கள் எப்படி மேற்கொள்ளலாம்? எனக்கு இந்த மலைகள் என்று சொன்னால் சரியான விருப்பம். அதனால்தான் மலையகத்துக்கு போய் நாங்கள் மலைகளை ஏறினோம். இந்த ஏப்ரல் மாத கடைசியில் மலைகளை ஏறினோம். மலை உச்சிக்கு செல்வது ஒரு அருமையான அனுபவம். மலை உச்சிக்கு செல்வது. சோ ஒரு மலையை உங்கள் கண் முன்னால் வைத்து இந்த 3 காரியங்களை அவதானிப்போம். முதலாவது, மலை உச்சிக்கு ஏறி மறுபக்கத்திற்கு கடந்து செல்ல முடியும். உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த மலையை நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? மற்ற பக்கத்துக்கு எப்படி செல்ல முடியும்? மலையை நீங்கள் ஏறி 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 மலை உச்சிக்கு வந்து அடுத்த பக்கமாக நீங்கள் கீழே இறங்கி வரலாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது மலை உங்களுக்கு பின்னால் இருக்கு. இப்பொழுது மலை முன்னுக்கு இருக்கு. மலையை ஏறி மலை உச்சிக்கு வந்து மறு பக்கத்தில் நீங்கள் இறங்கினால் என்ன நடக்குது? The mountain is behind you. மலை உங்களுக்கு பின்னால் இருக்கு. சோ அந்த மலை உச்சிக்கு ஏறுவதற்கான பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது நிச்சயம். அந்த பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது ஷுவர். 2ஆம் காரியம், மலையை சுற்றி நடந்து மறுபக்கத்திற்கு வருது. சரி, எனக்கு மலைய ஏற முடியாதப்பா, எனக்கு வயது போயிருக்கு, எப்படி ஏற முடியும்? சரி, நீங்கள் மலையை சுற்றி நடந்து go round the mountain and come to the other side. மலையை சுற்றி நடந்து நீங்கள் மறுபக்கத்துக்கு வர முடியும். சோ அதையும் நீங்கள் செய்யலாம். அதற்கான பலத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். மலையை சுற்றி நடப்பது. இன்னும் ஒரு முறை இருக்கு. நம்பர் 3, சுரங்க பாதை மூலமாக மறுபக்கத்திற்கு வருது. டனல். நாங்கள் திமோதர பிரதேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு சுரங்க பாதை கூடாக நாங்கள் நடந்தோம். சுரங்க பாதை என்று சொன்னால் இந்த மலையை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இந்த மலையை தாண்டி செல்ல வேண்டும். அப்ப என்ஜினியர்ஸ் என்ன செய்திருக்கிறாங்க? அந்த மலை கூடாக ஒரு சுரங்க பாதையை கட்டியிருக்கிறார். அந்த சுரங்க பாதை கூடாக நீங்கள் பிரயாணம் எடுத்தால் மறுபக்கத்துக்கு வரலாம். சுரங்க பாதை, டனல். சோ இந்த 3 முறைகள் மூலமாக நாங்கள் எங்கள் மலைகளை தேவ பலத்தோடு, தேவ ஞானத்தோடு மேற்கொள்ள முடியும். திரும்ப சொன்னால், மலையை ஏறி உச்சிக்கு போய் மறுபக்கத்துக்கு வருவது, மலையை சுற்றி நடந்து மற்ற பக்கத்துக்கு வருவது, இல்லாவிட்டால் ஒரு சுரங்க பாதை மூலமாக மலையை ஊடுருவி அதன் நடுவில் நடந்து இருட்டில் நடந்து மறுபக்கத்துக்கு வருவது. திமோதர பிரதேசத்தில் நாங்கள் அந்த டனலுக்கூடாக பிரயாணம் எடுக்கும் பொழுது அங்கு இருந்த ஒருவர் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை காண்பித்தார். கூர்மையான கண்கள் இருந்தால்தான் நீங்கள் அதை அவதானித்திருப்பீர்கள். அது என்ன தெரியுமா? அந்த டனல் சுவர்ல சில குட்டி பறவைகள்
குட்டி கூடுகளை கட்டி அதற்குள் வாழ்ந்து வருகிறது. ஆச்சரியமான காரியம். டனல் சுவரில் கூட, இந்த கூரையில் கூட, உள்கூரையில் இந்த இதுகளை காணலாம். இந்த இந்த கூடுகளை காணலாம். அப்ப நான் சிந்தித்தேன், ஒரு பக்கத்துல இருட்டு, மற்ற பக்கத்துல ட்ரெயின் வரும் பொழுது பயங்கர சத்தம். எப்படி இந்த பறவைகள் உயிர் பிழைக்குது? எப்படி இந்த கூடுகளை அவ்வளவு திறமையா கட்டி இருக்கு விழாதபடிக்கு? எல்லாம் தேவனுடைய செயல். அப்புறம் அந்த நபர், அந்த லோக்கல் ஆள் எங்களுக்கு சொன்னார், இந்த பறவைகள் குட்டி முட்டைகளை போடும். அந்த முட்டைகளை தேடி அந்த முட்டைகளை இந்த கூடுகள்ல இருந்து எடுத்து பெரிய விலைக்கு விற்கிறாங்க வெளியில. அந்த அந்த முட்டையிலிருந்து பெரிய வருமானம் வருது, அந்த முட்டையிலிருந்து பெரிய நன்மைகள் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க. அரசாங்கம் இதை கேள்விப்பட்டு ஒரு தடையை போட்டுச்சு. நீங்க போய் இந்த முட்டைகளை எடுக்க முடியாது. நான் ஒரு பெரிய காரியத்தை கற்றுக்கொண்டேன். அந்த இருட்டின் மத்தியில் சத்தத்தின் மத்தியில் மிக திறமையாக ஆண்டவர் இந்த சின்ன பறவைகளுக்கு, குட்டி பறவைகள், ஒரு கூட்டை கட்டி முட்டைகள் கூட போட்டு அந்த முட்டைகள் பொறிச்சு குஞ்சுகள் வெளியே வருது. அது எப்படி? தேவ செயல். அதுதான் தேவ செயல். அதனால்தான் இயற்கையை நீங்கள் ரசிக்காமல் இருந்தால், இப்படி டனலுக்கூடாக நடக்காமல் இருந்தால், அநேக காரியங்களை கண்டு கற்றுக்கொள்ளாமல் நீங்களும் நானும் மறைக்கப் போகிறோம். அது ஒரு சின்ன முயல் பாதை. இந்த சுரங்கம் என்று சொல்லும் பொழுது அதை கண்டிப்பா சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு அருமையான அனுபவம். நான் நினைக்கிறேன் அதோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு பிறகு ஏதாவது கேள்வியல் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க முடியும். ஆண்டவரே, இந்த 2 அருமையான வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு மலை அல்ல, ஒரே சமயத்தில் 2-3 மலைகள் ஆண்டவரே தலை தூக்கி எங்களுக்கு அநேக தலைவலிகளை கொடுத்து வருகிறது. இந்த மலைகளை நாங்கள் எப்படி ஜெயிக்கலாம், அதை பற்றி நாங்கள் இன்று படித்தோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு கிருபை தர வேண்டும், ஞானத்தை தர வேண்டும். விசேஷமாக எங்கள் நீலமேகம் சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அந்த ஷோல்டர் பெயினுக்காக ஜெபிக்கிறோம். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மலை. ஆண்டவரே, தாங்க முடியாத வேதனை. நீரே இரக்கமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். நீரே அவரை தொட்டு பரிபூர்ண சுகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு நேரங்களிலும் ஆண்டவரே நன்றாக தூங்கக்கூடிய கிருபைகளை தாரும். அதேபோல் இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். எங்கள் ஜெப ஜீவியத்தை ஆழமாக்கும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். Amen. Thank you, Sarah, for your help today in recording and also the PowerPoint. You can actually stop the recording now, and then Andrew can convert